ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா டியூலிட்டி ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன இந்த டியூலிட்டி ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் பீயிங்கோட அதாவது ஹியூமன் பீயிங் பேசக்கூடிய லாங்குவேஜில் 2 விதமான லேயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன லேயர் பார்த்தீங்கன்னா, ஒன்று மீனிங்லெஸ், எந்த ஒரு கருத்தும் தராத ஒரு லேயர். இன்னொரு லேயர் பார்த்தீங்கன்னா கருத்து தரக்கூடிய ஒரு லேயர். 2 லேயர் கொண்டது தான் டியூலிட்டி. ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் டியூலிட்டி அப்படிங்கிற மொழியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா டியூலிட்டி அப்படிங்கிற விஷயத்தில் ஃபஸ்ட்டு அந்த மீனிங்லெஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அந்த மீனிங்லெஸ் அப்படின்னு எடுக்கும் போது ஃபஸ்ட்டு லேயரான மீனிங்லெஸ்ஸை நம்ம எடுக்கும் போது என்ன நடக்குதுன்னா, ஒரு இண்டிவிஜுவல் சவுண்ட்ஸை, அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் சவுண்ட்ஸை எழுப்ப முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கே அப்படின்னு ஒரு சவுண்டை, அதுக்கப்புறம் ஒய் அப்படிங்கிற ஒரு சவுண்டு தனியாக, அப்புறம் இ அப்படிங்கிற ஒரு சவுண்டை நம்ம எல்லாருமே சவுண்டால் அந்த சவுண்டை வச்சு நம்ம கே ஒய் இ அப்படின்னு சவுண்டை நம்மளால் எழுப்ப முடியும். ஆனால் அது மீனிங் தருதா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மீனிங் தரல. இது ஃபஸ்ட்டு லேயர். ஓகேங்களா? கே ஒய் இ இது தனித்தனி சவுண்டு தான், இண்டிவிஜுவல் சவுண்டு தான் இது. ஆக்சுவலாக இந்த இண்டிவிஜுவல் சவுண்டை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஏதாவது மீனிங் தருதா? தரவே இல்லை. இது ஃபஸ்ட்டு லேயர். செகண்ட் லேயர் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கே ஒய் இ இந்த இண்டிவிஜுவல் சவுண்ட்ஸை நம்ம என்ன பண்ணோம், இப்போ சின்டெக்ஸாக வேர்டு ஃபார்மேஷனாக மாற்ற போகிறோம். அதாவது வேர்டு ஃபார்மேஷன் என்னன்னா கே இ ஒய் கீ அப்படின்னு நம்ம சொல்லும் போது கீங்கிறது சாவி அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரியுது, ஒரு கருத்து தருது. ஸோ இதுதான் செகண்ட் லேயர், கீ அப்படிங்கிற விஷயம். ஸோ என்னது கேஇ ஒய் அந்த இண்டிவிஜுவல் சவுண்ட்ஸை ஒன்றா ஃபார்ம் பண்ணி பார்த்தோன்னா கீன்னு வருது. அந்த கீங்கிற ஒரு வார்த்தை நமக்கு என்ன பொருள்படுது? கீங்கிற வார்த்தை நம்மளுக்கு ஒரு சாவிங்கிறது பொருள்படுது. இன்னும் சொல்ல போனால் கீ இது 2வது லேயர். ஓகேங்களா? இது வரைக்கும் புரியுதுங்க. இதுதான் டியூலிட்டி ஆஃப் லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜில் 2 விதமான லேயர் இருக்குது. ஒன்று மீனிங்லெஸ், இன்னொன்று மீனிங்ஃபுல் இருக்கிற லேயர்ஸ். ஒன்று இண்டிவிஜுவல் சவுண்ட்ஸு, அது எந்த ஒரு மீனிங்கும் தராது. ஒன்று வேர்டு ஃபார்மேஷன் சின்டெக்ஸ் பண்ணும்போது மீனிங் தரும். இன்னும் சொல்ல போனால் இன்னொன்று அடிஷ்னலாக சொல்லும் போது கீ கெட் தி அப்படின்னு நம்ம அந்த கீ கெட் தி அப்படின்னு போடும்போது ஏதாவது மீனிங் கிடைக்குதா? அதாவது ஒரு சாவி கொத்து, கெட்டு பேர், தி கீ கெட் தி அப்படின்னு நான் போடுறேன். இது எதாவது பொருள் தருதா? தலைக்கீழே போடுறேன். ஆனால் அதை நேராக நான் வேர்ட் ஃபார்மேஷன் பண்ணுறேன். எப்படின்னா கெட் தி கீ அப்படின்னு சொல்லும் போது என்ன ஒரு பொருள் போடுது? நம்மளுக்கு மீனிங் தருது. அதாவது ஃபஸ்ட்டு கீ கெட் தி அப்படி சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா, அங்கே எந்த ஒரு ஃபார்மேஷனும் இல்லை, எந்த ஒரு மீனிங்கும் தரல. அது கெட் தி கீ அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா ஒரு மீனிங் தருது, ஒரு வேர்ட் ஃபார்மேஷனாக இருக்குது. ஸோ லாங்குவேஜில் இந்த 2 விதமான விஷயம் இருக்கிறனால தான், 2 லேயர் இருக்கிறனால தான் டியூலிட்டி ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.